இந்த கோவிந்தா இப்படி விழுந்து கிடக்கிறதுக்கும் இவனுங்க இப்படி குடிக்கிறதுக்கும் இதான் காரணம். இந்த சனப்பண்ணியும் தூங்குது, இதுவும் தூங்குது. டேய் சரி, டேய் பதி எழுந்துடா சீக்கிரம். என்னடா போகிறேன்? ஒரு வேலை இருக்கு, வாங்க சீக்கிரம் போவோம். இவ்வளோ எங்கே ஒன்றும் காணோம். அது வந்தா வாச்சா மேல தோசை மச்சான், நீ எப்படி பார்க்காம சொல்ற? அதான் மூஞ்சில பெல் பேரிட்டு. என்ன மச்சான் போயிட்டான்? பின்னாடி போய் நான் உஷாரா பண்ற போறான் இப்போ. சரி வா போலாம். எல்லாத்துக்கும் என்ன அசிங்கமா இல்லை உனக்கு? ஒரு மைமா பின்னாடி வருஷமா சுற்றி நிற்கிற, லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. டேய் இது என்ன போடா? தோ அச்ச உடனே பாக்கெட் ஆகிறதுக்கு லவ்வுடா, அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது சரி, இதெல்லாம் எங்கேருந்து உனக்கு தெரிய போகுது? லவ் கிவ் எதாவது பண்ணியிருந்தா தானே? ஐயா அந்த சீன்லாம் இங்கே இல்லை. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிக்குதுன்னு வை, நேராக தாண்டா போய் எனக்கு ஒன்று பிடிச்சிக்குது, உனக்கு எனக்கு பிடிச்சிக்குதான்னு கேட்டுருவேன். தோடா பார்க்க தானே போகிறேன். நான் ஏ பிளாக்ல நம்ம தினேஷ் அஸ்திக்கிறானா? ஒத்த சத்திக்கிறா இன்னைக்கு. காப்பாற்ற போகலாமா? 10 நிமிஷம் அடி வாங்கட்டும், போகலாம். டேய் இப்போ நீ மட்டும் அதாண்ட போய் சொல்லன்னு வச்சுக்கேன், ஜிலோ பண்ணுறேன். டேய் சொல்லிடுறா, செஞ்சிட கிஞ்சிட போறான். ஆனா அவனை என் தலையை போட்டு உருட்டுறீங்க. டேய் வராப்ப போ. போ 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 போடா. டேய் இப்படி போய் சொல்றியா, நான் போய் சொல்லுவா? டேய் நானே சொல்கிறேன்டா, சும்மாறா. நீ ஒரு வருஷமா சொல்லியிருந்தாக்குற. என்னாச்சு? சும்மா அடிபட்டுருச்சு. என் பேரு விஜய். நான் உங்களை ஒரு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? நான் உங்களை சின்சியரா லவ் பண்றீங்க? நீங்க? நானும் தான்.
டேய் சேது, நேற்று நச்சல்ல, அதான் உள்ள லைட் எரிஞ்சிச்சு. பிடிச்சிக்குது ஒன்று. என்ன லவ் பண்ணலாமா? பெரிய கமலஹாசன் இவரு. பார்த்த உடனே லவ்வோ சொல்ற. டேய் லவ்வுடா, அதுக்கெல்லாம் வெயிட்டிங்கு ஃபாலோவிங்னு ஏகப்பட்டது இருக்குது. நான் சொல்லித்தரேன், வா. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கன்னத்தில தாரிய முத்தம். இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம், இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம். நீ அசத்திரிய இந்தி படம் ஹீரோ நீ ஆட்டம். வளையல் வளைச்சி போடுது, தினசாரட்ட ஜட பின்னல் கட்டி இழுக்குது. முக்குத்தி முறைச்சு பாக்குது, ஜிமிக்கி ஆட்டம் போடுது. தலுக்கானத்தி போட்டு என்ன சுட்டு தள்ளுது. கலரு மில்க் ஒயிட்டுமா, கண்ணோட்டி புல்லைட்டுமா, உதடு அல்வா சுவிட்டுமா, மொத்தமா எனக்கு கிடைக்குமா? சொல்லப்போ ஏய், என் மைமாண்டிய காசு வாங்கிருவியா? குடுறாங்க. இதோட 86 தடவை உன்னை அசிட்டேன். உன் மூஞ்செல்லாம் என்ன லவ் பண்ண முடியாது. வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். இருக்கலாமே. சாப்பா சானா புடிச்சிட்டான், சல்பி முட்டாயத்தான் குல்பி ஐசாக்கிட்டான். கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கன்னத்தில தாரிய முத்தம். இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம், நீ அசத்திரிய பட ஹீரோ நீ ஆட்டம். என்ன மாமா? இன்னொரு தடவை என் பொண்ணு கூட உன்னை பார்த்தா கொன்னுடுவேன் உன்னை. என்னது? கொன்றுவியா? அப்பா அப்பா தான் விட்டிரும் உன்னை. ஏய் வாடா போலாம், வாடா. ஏய், இங்க என்ன பண்ற? இங்க பாரு மாமா, எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. பார்க்கட்டும், அதுக்கு நான் போ. நீ இப்பவும் ஃப்ரெண்டை விட்டு வரேன்னு சொல்லு, நான் இப்பவும் கூட வரேன். ஏய், நீ இப்ப வந்தவடி, அவன் என் கூட தம்மா தூண்ல இருந்து இருக்கான். உனக்காக அவனெல்லாம் விட்டு வர முடியாது. நீ போறனா போ. ஏச்சிப்ப மாப்பிள்ளை கொடுமா.
இந்தாம்மா. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. ఆహెలి ఈహెలి చుండెలి చురుండెలి మాముని పాపండే పడి పురగరండెలి ఆహెలి ఈహెలి చుండెలి చురుండెలి మాముని పాపండే పడి పురగరండెలి ఆహెలి ఈహెలి చుండెలి చురుండెలి మాముని పాపండే పడి పురగరండెలి ఆహెలి ఈహెలి చుండెలి చురుండెలి మాముని పాపండే పడి. என்ன சம்பந்தி இந்த சில்லற பசங்களாம் பயந்துட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? நீங்க யார் சார்? மாப்பிள்ளைக்கு அப்பா. டேய் பால் டப்பா மண்டையா, நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றேன். காதுல கேக்குதா? போ பின்னாடி. வந்துட்டான் மண்டையா. அவனா யாரா நீங்க? வாங்க சார். என்ன ரவுடிசமா? நானே பெரிய ரவுடி தெரியுமா? ஐயோ சார், சாரி சார், நீங்க ரவுடின்னு எனக்கு தெரியாது சார். மச்சான் சார் ரவுடியாண்டா. சார் ப்ளீஸ் சார், தெரியாம வந்துட்டேன் சார். இனிமே இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன் சார். ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஒரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கொன்றுவேன். ஓகே சார். கொன்றுவியா? கருணை கலங்கா விட்டுரும் உன்ன. என்னையா சொல்ல மாட்டியா இதெல்லாம்? என் அண்ணனே ஹாஸ்டல்ல இனிமே என் மூஞ்சில முழிச்ச இப்போ புரியுதுங்களா இந்த கோவிந்தா ஏன் இப்படி விழுந்திருக்கான், இவனுங்க ஏன் இப்படி குடிக்கிறாங்கன்னு? இவங்கெல்லாம் இப்படி ஒளிஞ்சிருக்கிறதுக்கும் இந்த கோவிந்தா இப்படி அடி வாங்குறதுக்கும் இதான். ஐயா முஞ்ச பாரு, பியூஸ் பண்ண பல்ப் மாதிரி. என்னாச்சு? தமிழ் ஒன்னதான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அண்ணனு தெரியாதுரி, தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சிரு. சரி, அப்புறம் அவனை யாராவது கொன்றுவன்னு சொன்னா என்ன அறியாமலே அடிச்சிருவண்டி. ஓ அப்படியா? அவனை நான் கொன்றுவேன். எங்க அடி அடிடா, அடிடா, அடி. என்ன முடியாதுல்ல? போ. ஏய் தமிழ், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள. கையை விடு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். கையை விடு. ஒரு நிமிஷம் நான் என்னடாச்சு? இங்கே பார், உங்கள் அப்பா நடிச்சது தப்பு தான். அதுக்காக என் ஃப்ரெண்டெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, உன்னையும் விட முடியாது. என்ன பண்ணலாம்? நான் எதா சொல்லு. செத்தால நான் அவனை மாப்பிள்ளைன்னு ஏற்றுக்கவே மாட்டேன். எப்பா நீ பண்ணதே போதும், ஆளை விடுறான். நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. பண்றதை பண்ணிட்டு வந்து கெஞ்ச வேண்டியது. ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சிச்சு, சிகரெட்டும் முடிஞ்சிச்சு. ஹாய் பேபி. Hola amigos. Yeah. Let's go. ஹாய் பேபி. இதான் உங்க ஃப்ரெண்ட்ஸா பேபி? யா பேபி. மச்சான் இதான் நம்மால. எப்படி இது? ஆளா? ஏமா
அப்படி அவனோட என்னத்தை பார்த்து லவ் பண்ண? மயிறு. ஆமா, என் பேபியோட ஹேர் கலர் பார்த்தனா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நானே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ப்ரோ, உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ப்ரோ, லவ்ல ஃபீல்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். Shall we go baby? Yeah baby, let's go. பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் புந்துட்டாடா நெஞ்சில. உன்னாண்ட தான் நானு வந்து கெஞ்சல, ஆனா மாட்டிக்கின்னு தவிக்கிறேன் நிலவுல. தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன, மனச மீனாட்டா ஆஞ்சிட்ட பொண்ண. புசுன்னு சிறுற நாகினி போல, கழுகா சுத்தி ரெண்டி உன் பின்னால. வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, பாய கோணையத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி. வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, பாய கோணையத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் புதுட்டாடா நெஞ்சில. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில, நூலு விட்டு போச்சு கொம்மா சுட்ட வடையில. ஜெட்ட போல நான் புசுன்னு பாயிறேன், பின்னால வந்து நான் சில்பராட்ட தேயிறேன். குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஜீபூம்பா காணோம். சில்லாக்கி பில்லாக்கி நீ சீனு விட்டா ஜிலேபி, மாமு கிட்ட காட்டதடி பிம்பிலிக்கு பிலாப்பி. மைமா என் மைமா, ஓ மாம உனக்கு தாமா. என் மைமா 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 மைமா, ஓ மாம நம்பி நீ வாமா. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் புந்துட்டாடா நெஞ்சில. அவன் தான் முக்கியம்னா அவன்கிட்ட போ. இதுக்குடா அவன்கிட்ட ஏன்டா இப்படி பண்ற? உனக்கே தெரியும்ல மச்சான், அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவளுக்கு நான் உன்னை விட்டு வரணுமா? மயிறு அவளுக்கு தெரில உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவ போனா போதும் மச்சான், எனக்கு நீ மட்டும் போதும். வேற யாருமே வேணாம், நீ மட்டும் போதும். கூட்டு எழுந்து வா, குடிக்கிற ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்துருப்பேடா. எழுந்து வா, வாடா வாடா. கடல் நல்ல கடல். என்னடா சரகா ஃபுல்லா? ஆமா, ஃபுல்லா சரக்கு இருக்கு. ஃபுல்லா இருக்குது. மாமே நம்ம சரக்கு தண்ணி சரக்கு சரக்கு ஓல்டு மாங்க சரக்கு. மாமா நீ என்ன உள்ள பண்ற?
ஏண்டா என்ன கடத்தின்னு வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறியா? அது மட்டும் நடக்காதடா. ஐயோ கிட்னாப்பா வாங்கடா. டேய் இந்த ஆளை ஏன்டா தூக்கின்னு வந்தீங்க? ஐயோ தெரியாம அடிச்சிட்டேயா. உன்னை அடிச்சதுலேருந்து மனசே கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிச்சிரு. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன் தெரியுமா? நம்மெல்லாம் ஒரே கிளாஸ்மேட் ஆகிட்டோம். இதுக்கு போய் சாரிலாம் கேட்டுக்கினேன். எனக்கு மட்டும் இன்னொரு பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். மாமா அப்ப எனக்கு நீ நக்கு படாக்கு போயல. புடி சரி. செல்லம் சாப்பிடலாமா? ஏய் இங்க என்ன பண்ற? வெளிய போடா. சாப்பிட வந்திருக்கேன். கனி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போடுமா? மாமாவை சொல்றாரு சோறு வைமா வந்தாரு. ஐயோ மாமே என்ன தை சுத்தர ஒரு ஊருக்கா கூட இல்லை. நசீம் பெத்துற நீ மாப்பிள்ள உனக்கு வெள்ளி தட்டில் பால் சாதம் கொடுக்கணும் தான் மாமாவுக்கு ஆசை. ஆனால் நேரம் ஆகி போச்சு மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள சாப்பிடு. அதான் மாப்பிள்ள. கனி கனி என்னப்பா? அப்பா பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளைய பார்த்துருக்க மாட்டோமா? செத்தால நான் அவனை மாப்பிள்ளைன்னு ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் நீ பார்த்த மாப்பிள்ளை தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம்மா. ரெண்டும் சேர்ந்துட்டு பண்றத பாரு. மாப்பிள்ளை அதான் அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார்ல. எப்போ மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம்? நம்ம லவ்வை சேர்த்து வச்சுட்டு வெளியில் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவனோட லவ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். அது வரைக்கும் யோசிக்க மாட்டேன். அவ்வளோதானே, சேர்த்து வச்சுட்டா போச்சு. அப்புறம் எல்லாரும் படத்துக்கு போறோமா மாமா? நீங்க எங்க இருக்கீங்க? I am waiting baby. Yeah. சதே உன் மச்சான் வரான் பாரு. எப்படி இருக்க மச்சான்? மச்சான் நீ பார்க்க மாசா ஹீரோ மாதிரி இருக்க. ஆனா எங்க அப்பனும் இருக்கானே இவனை மாதிரி ஒரு மங்கூஸ் பண்ணினேன். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கான். மங்கூஸ் பண்ணினா என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம். ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டேன். எங்கடா கல்யாணம்? ப்ரோ கூகுளுக்கே ரூட் தெரியாத ஊர் ப்ரோ அது. அப்ப எப்படி போறது? ஹாய் பேபி. ஹாய் பேபி. டேய் என்ன விட்டுருங்கடா, நான் வரலடா. ப்ளீஸ் டா என்ன விட்டுருங்கடா. டேய் என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ் டா, நான் வரலடா. மச்சான் இவன் கேம்யான் கத்திட்டே இருக்கா. எந்த ஊர் சொன்ன? வெட்டிக்காடு. வெட்டிக்காடு தூரம் இங்க இல்லப்பா. இல்லையா? மச்சான் மச்சான் இரு மச்சான், கோவப்படாத. அண்ணே அந்த சைக்கோ ஊருக்கு எப்படி போனோம்? ஓ சைக்கோ ஊரா? நேரா போயிட்டு ரைட் எடுப்பா. டேய் 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். கரெக்டாக 4 மணிக்கு அந்த பொண்ணை தூக்குறோம். எல்லாரும் எஸ்கேப் ஆகிறோம். சரிதானே? ஓகே ஓகே மச்சான், ஒரு கடை இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு எப்படி போகுதுன்னு அங்கே வழி கேட்போமா? நீங்க போங்க. அஜெண்டா சும்மாஜி வந்து அஸ்தந்துடுறேன். இவன் ஒருத்தன் போடா போண்டா முக்கா. தம்பி ஒரு கார வேக்கல பாக்கெட்டும் ஒரு ஜூஸும் கொடு. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நேற்று அடிச்ச புயல் மழையில் கரண்ட் கம்பெல்லாம் சாஞ்சு போச்சு. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதுங்க. எப்போ வேணாலும் ஹெட்ஃபோன் சைக்கோ வெளியே வருவான்.
அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும். ஹெட்ஃபோன் சைக்கோவா? யார்ப்பா அது? அதுவா? பாட்டி கேட்பீங்களாக்கா? கேட்பேனே. எவ்வளோ நேரம் கேட்பீங்க? ஒரு அரை மணி நேரம் கேட்பேன். அவன் 8 வருஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். அச்சோ பாவம், எதனால இப்படி ஆச்சு? சென்னைக்கு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு போனான். ஆனால் கடைசியாக பைத்தியமாக தான் வந்தான். அவன் பாட்டு கேட்டால் தான் நார்மலாக இருப்பான். பாட்டு கேட்கல அவ்வளோதான். ஆமா, எனக்கு ஒரு டவுட். அவன் போன்ல சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? ஹெட்ஃபோன் சைக்கோ ஹெட்ஃபோன் இல்லாம வரான்டே. ஓட இருங்கடா, நான் இன்னும் வண்டியில ஏறலடா. பேபி, அவன் சைக்கோ, ஓடிடு. நீ எட்ரா வண்டிய. தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே கலக்கியா நடக்காத மண்டபத்திரமா துர்காடு மூல பத்திரமா கலக்கியா நடக்காத மண்டபத்திரமா துர்காடு மூல பத்திரமா அண்ணாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அண்ணாரே நல்லா வச்சு பண்ணாரு யாரு என்ன பண்ணாலும் ஊக்கம். இப்போ புரியுதா இந்த கோவிந்தா ஏன் இப்படி அடி வாங்குறான், இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஒளிஞ்சிருக்காங்கன்னு. இன்னும் 1 மணி நேரத்தில் சேது ஒரு ஆளுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களா இல்லையா, கோவிந்தா உயிர் பழச்சானங்கிறத அடுத்த எபிசோட பார்க்கலாம்.